இந்த வாரம் தமிழ் சினிமாவில் என்னென்ன புதிய படங்கள் தியேட்டர் மற்றும் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது, எந்தெந்த படங்கள் எந்தெந்த தேதியில் எந்த ஹீரோவோட படம் இந்த வாரம் புதுசாக தியேட்டர் மற்றும் ஏற்கனவே தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் எந்த படம் இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். உலகம் முழுவதும் பேன் இண்டியா லாங்குவேஜில் தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகும் படம் இந்த வாரம் பேன் இண்டியா மூவி மிரை. செப்டம்பர் 12ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரிலீஸ் ரைட்ஸ் இந்த படத்தை ஏஜிஎஸ் சினிமாஸ் வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. தெலுங்கு நடிகர் தேஜஸ் ஆஜாத் நடிப்பில் சயின்ஸ் ஃபிக்ஷன் டிவோஷனல் படம் இந்த வாரம் செப்டம்பர் 12ஆம் தேதி பேன் இண்டியா லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. நடிகர் குமாரன் தங்கராஜன் நடிப்பில் குமாரா சம்பவம் படம் செப்டம்பர் 12ஆம் தேதி இந்த வாரம் தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் த ஸ்மால் பட்ஜெட் படமாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. அந்த 7 நாட்கள் என்ற ஸ்மால் பட்ஜெட் படம் செப்டம்பர் 12ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. ஏற்கனவே பாக்யராஜ் அவர்கள் ஹீரோவாக நடித்து அந்த 7 நாட்கள் என்ற டைட்டிலில் 90s ஒரு படம் ரிலீஸ் ஆகியிருந்தது. இப்போது இந்த படத்துலையும் பாக்யராஜ் அவர்கள் நடித்து அந்த 7 நாட்கள் என்ற டைட்டிலில் படம் செப்டம்பர் 12 ரிலீஸ் ஆகுது. யோலோன்ற டைட்டிலில் லவ் பேஸ்டு ஸ்டோரியா படம் செப்டம்பர் 12ஆம் தேதி தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் த ஸ்மால் பட்ஜெட் படமாக இந்த படமும் ரிலீஸ் ஆகுது. இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற லவ் பேஸ்டு ஸ்டோரியில் இந்த படமும் இருக்குது. நடிகர் அர்ஜுன் தாஸ், நாசர், காளி வெங்கட், அபிராமி நடிப்பில் புதிய படம் பாம் இந்த வாரம் தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் த வில்லேஜ் பேஸ்டு ஸ்டோரி படமாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகும் படம் பாம். அர்ஜுன் தாஸ் அவர்கள் இதில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. செப்டம்பர் 12ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. காயத்ரி, அனுமோல் மற்றும் ரமேஷ் திலக் நடிப்பில் அடுத்த புதிய படம் காயல் படம் இந்த வாரம் செப்டம்பர் 12ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. நடிகர் அதர்வாவோட நடிப்பில் தணல் படம் தியேட்டரில் செப்டம்பர் 12 ரிலீஸ் ஆகுது. அதர்வா அவர்கள் இந்த படத்தில் கான்ஸ்டபிளாக நடிச்சிருக்காரு. படம் த்ரில்லர்ஸ் படம் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நடிகர் ஜிவி பிரகாஷோட நடிப்பில் பிளாக்மெயில் படம் செப்டம்பர் 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஜிவி பிரகாஷ் அவர்கள் ஹீரோவாக இதில் நடிச்சிருக்காரு. மாறனோட இயக்கத்தில் சாம் சிஎஸோட மியூசிக்கில் படத்தில் ஸ்ரீகாந்த் அவர்களும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. டான் பேஸ்டு டாவூத்ன்ற படம் தமிழ் சினிமாவில் செப்டம்பர் 12ஆம் தேதி இந்த வாரம் ஸ்மால் பட்ஜெட் படமாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இப்போதைக்கு தியேட்டரில் இந்த வாரம் மிரை, குமார சம்பவம், பிளாக்மெயில், காயல், யோலோ, அந்த 7 நாட்கள், பாம், தணல் மற்றும் தாவூத் இந்த படங்களெல்லாம் அஃபிஷியலாக இந்த வாரம் செப்டம்பர் 12ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த 9 படங்களில் பேன் இண்டியா மூவியாக மிரை படம் பிக் பட்ஜெட் மூவியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. செப்டம்பர் 11ஆம் தேதி அஃபிஷியலாக இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகும் படம் கூலி. பேன் இண்டியா லாங்குவேஜில் படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் படம் அஃபிஷியலாக இந்தியாவில் ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது. படம் உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 500 கோடிக்கு மேலே பாக்ஸ் ஆஃபீஸில் வசூலாகியிருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தியேட்டரில் ரிலீஸ் ஆன சாய்ரா படம் லவ் பேஸ்டு ஸ்டோரியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகி இந்தியாவிலேயே முதலாக லவ் ஸ்டோரி பேஸ்டு படம் கிட்டத்தட்ட 600 கோடி கிட்ட வசூலாகின படம் இந்த படம். இப்போ அஃபிஷியலாக படம் செப்டம்பர் 12ஆம் தேதி நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆக போகுது. நடிகர் விஜய் சேதுபதியோட சன் சூர்யா விஜய் சேதுபதி அவர்கள் தமிழ் சினிமாவில் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆன படம் ஃபீனிக்ஸ். படம் அஃபிஷியலாக இந்த வாரம் ஓவர்சீஸ் டென்ட் கொட்டா மற்றும் இந்தியன் ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இன்னும் அஃபிஷியல் ஓடிடி ரிலீஸ் தேதி அறிவிக்கலை. ஆனால் படம் இந்த வாரம் அஃபிஷியலாக ஓடிடி மற்றும் ஓவர்சீஸில் ரிலீஸ் ஆக போகுது. செப்டம்பர் 12 இந்தியன் ஓடிடி தளத்தில் எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த படங்களெல்லாம் அஃபிஷியலாக இந்த வாரம் தியேட்டர் மற்றும் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது.